புதுசா ஒரு கோயில் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. இது எங்க இருக்குன்னா, கும்பகோணத்துல வலங்கைமான் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கு. இந்த இடத்துல டெய்லியும் 15 பேர் யூஸ் பண்ற மாரி டேங்க் வேணும் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால இங்க நம்ம பயணியர் பயோ டேங்க் 2000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர இன்ஜினியர் அவரோட எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம பயணியர் பயோ டேங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்கோங்க. இதுக்கும் டேங்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்ப இன்ஸ்டலேஷன் பண்றதுக்காக இப்ப வந்திருக்கோம். குழி எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள எம்சாண்ட கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்க உள்ள இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியா சிவில் ஒர்க்ன்னு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இதை சுத்தியுமே பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்கள் அதிகமா இருக்குங்க. அதனால வேப்ப மரம், தென்னை மரம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். வேர்கள் வந்து நீளமா வளரும், ஆழம் போகாது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா கான்கிரீட்லயும் கிடைக்குது, பிவிசிலும் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்க வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் சரி, கண்டிப்பா அந்த வேர்கள் வந்து அந்த டேங்கை துளையிட்டு உள்ள இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துருங்க. பக்கத்துலேயே போரோ கிணறோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட தான் கலக்கும். ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி விடுமோ ஒழிய இந்த டேங்குக்குள்ள வேர்கள் இறங்காதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். உள்ளே இருக்கிற பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இது கோயில் அப்படிங்கிறதுனால, கமர்ஷியல்ங்கிறதுனால ஸ்லெட்ஜு மட்டும் உள்ள வராது. அதோடு சேர்ந்து பிளாஸ்டிக்ஸு, சிகரெட் பட்ஸு, டயப்பர், நாப்கின்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் உள்ளே போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது நம்ம டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, ஃபுல்லாக கன்சீல்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அடைச்சிக்கோங்க. அப்போ கட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி கன்சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற